வாழ்க வளமுடன். புலவரா புலிவரா புழுவுறாங்கள்ல, புழுவரா அப்படின்ட்டு போடுறோம். புலவர் வந்து வீட்டில் வெளியே போய் வந்துட்டு டயர்டாக உட்காந்துட்டுருக்காரு. அப்போ அந்த வீட்டு நிலத்துலேருந்து வருவான்ல, அவன் வருவான். என்ன மூட்டை வந்துக்கிற அப்படின்வாங்க. நீயே ஒரு மூட்டை, இதில் ஒரு மூட்டையை தந்துக்கிறேன் என்னான்னு. இல்லை ஐயா, அந்த நிலத்தில் விளைஞ்சது என்னால் முடிஞ்ச தூக்கின்னு வர முடிஞ்ச எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் அப்படின்னா. நீங்கள் ஏன் ஐயா டல்லாகிறீங்க அப்படின்வோம். அதே ஏன்டா கேட்குறேன், இப்போ தான்டா நான் வந்து கஞ்சிக்கு போயிட்டு வந்தேன் அப்படி கஞ்சி போயிட்டு வந்தேன், அதான் டயர்டாகும். இவன் நினச்சிக்கிறான் அவங்க பொண்ணு நினச்சிட்றோம். கஞ்சி பண்ணிங்கள எப்படிங்கிறாங்க அப்படின்னா. காமாட்சி கேட்குறியா? ஆமாண்டா. ஆமாம் புலவரேண்ணா. அவன் ஏன்டா அவன் ஒரே சோர்ந்து எதுவும் சாப்பிட மாட்டேன்றா அப்படின்னா. ஏன் எதுவும் சாப்பிடலையா? கஞ்சி கூட குடிக்கல. அவர் இருக்கிறதுக்கு வந்து கம்பங்கஞ்சி தான். அவள் கம்பங்கஞ்சி பானான்றா, சோறு ஓணுன்றா அப்படின்னு. ஏன் சோறு எத்தமே கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு, அரிசி எத்தமே கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. அடப்போட அவள் அதெல்லாம் எதுவும் வேணான்றா. அப்போ என்னன்னா அவள் எதுவும் பிடிக்கலன்றா எதை கொடுத்தாலும். அப்படியா? அப்போ யார் தான் பக்கத்தில் யாரும் வந்து பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னா. அதே ஏன் கேட்குறேன், எல்லோரும் தான் வந்து பார்க்குறாங்க இதுன்றாங்க. அவங்கவுங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு நல்ல கணவன் அமையணுன்றாங்க, ஒருத்தர் எனக்கு வந்து நல்ல மனைவி அமையணுன்றாங்க, எனக்கு சொத்து ஓணுன்றாங்க, சிலர் வந்து எனக்கு வீடு வேணுன்றாங்க. இப்படி தாண்டா அவங்ககிட்ட கேட்டு போகிறாங்க எல்லாரும் அப்படின்னா. ஐயா அப்படி கேட்டால் அவள் எப்படி கொடுக்க முடியும் அவளால் அப்படின்னு. ஏன்டா அவனுக்கு தெரியாதா கொடுப்பான்றது ஒன்று தெரியாதுன்னு. எல்லாம் 5 தலை கேட்டு 6 தலை எடுத்துன்னு போகிறாங்கடான்னு. என்னது 5 தலையா? 5 தலை நாகம் பார்த்துக்கிறேன். என்ன 5 தலை நாகம் தான் பார்த்துக்கிறியா? 4 தலை பிரம்மா இல்லை, நான் 10 தலை ராவணன் இல்லை, 6 தலை கொண்ட முருகர் இல்லை. இவங்களாம் விட்டு எதுக்குடா நீ இது ஒன்ற எல்லோரும். ஏன் சாமி வந்து இத்தின் தலைக்கிறதுக்கு இத்தனை வாய் இருந்தான்னா நம்ம ஒரு தலையே வச்சுன்னு ஒரு வாய் சோறு கிடைக்கல, இவன் அத்தின் தலை வச்சு அவங்க எப்படி தான் பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் நீ சொல்லாது, உனக்கு புரியாது, கம்முன்னு இரு அப்படின்னும். என்னது புரியாது? 5 தலை வேண்டாம் கொடுக்குறாங்களா? அப்போ நீ போய் கஞ்சி போய் வந்து உனக்கு 5 தலைக்குதா? இல்லைடா எனக்கு 6 தலைக்குது. எங்கே இருக்குது ஒன்றா உன் கண்ணுக்கு தெரியலண்ணா. என்னது என் கண்ணுக்கு தெரியலன்ற. என்ன இருக்குது ஒரு தலை தான் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா. உனக்கு புரியாது. என்னது புரியாது? உனக்கு புரியுதா முன்ன அப்படின்னுவான். உனக்கு வந்து எதை சொன்னாலும் புரியாது, உனக்கு புரியாத ஜென்மம். ஆமாம், நான் புரியாத ஜென்மம் தான், நீ புரிஞ்ச ஜென்மம் தான். உங்ககிட்ட இதுக்கு மேலே இருந்தால் என் தலையை வச்சு கூட அப்படின்னு பேசிக்கும் போது பின்னாடி வந்து அந்த புலவரோட மனைவிரா, ஏங்க அவனை போய் வம்புக்கு இருக்கிறீங்க, விட்டுட்டு போங்க, அவனுக்கு புரியல நீங்கள் சொல்கிறது. என்னது புரியல? தங்கச்சி நீ கொஞ்சம் அவர்கிட்ட பார்த்துரு, விட்டா வாழ்லோகத்துக்கு ஒன்று அனுப்பிச்சிடுவார், புலிவியே ஒன்று வாழ்லோகத்துக்கு அனுப்பிச்சிடுவார், அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகு அப்படின்னும். பாருங்கள் எப்படிலாம் சொல்லிட்டு போகிறான்னு. நீ வந்து இவர் புலவராக வேற புழுவர், என்ன தான் புழுவராக இருப்பார் அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்லா, இல்லைப்பா காஞ்சி காமாட்சி சொன்னாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டியது தானே. நான் காமாட்சி பார்த்தேன், 5 தலை பார்த்தேன் அப்படின்னா என்ன புரியுதுன்னு. இல்லை 5 தலை இருந்தால் 5 தலை என்ன கஷ்டம், அந்த பயம்லாம் பார்த்து 6 தலை அவள் கொடுக்குறா அப்படின்னு. அத்தை இவர் இப்படி சொல்லக்கூடாதா? நான் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி சொல்கிறாரு, இவங்ககிட்ட ஒரு மாதிரி சொல்கிறாரு, எனக்கு எப்படி புரியுது தாங்க சொல்கிறாங்கன்னா. புலவர்லாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்ன்றாங்களா, அது இவருக்கு தான் பொருந்தோம் அப்படின்னா. இல்லைப்பா நீ புரிஞ்சுக்கிறது அதுதான்ப்பா அப்படின்னாரு. இது மாதிரிலாம் இனி பேச வேணான்னு சொல்லு, எங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு தான் புலவர். கற்றறிஞ்சவங்களுக்கு சொன்னால் அவங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்குது, அதை புரிஞ்சுக்க போகிறாங்க. நாங்கள் வந்து கல்லாதவருங்க, அப்போ எங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஏன் அவருக்கு தெரியல அப்படின்னு. இல்லை இப்போ தானே நீ சொல்கிற, இனி உங்களுக்கு ஏற்ற மாதிரி புலவரெலாம் பேச சொல்கிறேன் அப்படின்னா. இல்லை இது மாதிரி டபுள் மீனிங்கில் வந்து பேசாதீங்க, புரிகிற மாதிரி பேசுங்க. நாங்களும் புரிஞ்சுன்னு நாங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வர வேணாமா? எல்லாமே வந்து உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுறது, எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள், புரிஞ்சு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னும். ஆனால் இவன் புரிஞ்சதுன்னா அவங்க பொண்ணு காமாட்சின்னு நினச்சோம். அவர் காஞ்சி காமாட்சி போய் பார்த்தா அவள் கஞ்சி குடிக்கலை அப்படின்வா. ஏன் குடிக்கலைன்னா சிவன் வந்து அவனை வந்து விரதம் இருந்து தியானம் பண்ணி அவரை அடையணும்னு சொல்லிட்டு அவன் காமாட்சி தவம் பண்ணுறா. அதை இவன் கஞ்சி குடிக்கலன்ட்டு தான் அவன் தப்பாக நினச்சிக்கின்னு பெரிய உடம்பு சரியில்லையான்னு நினச்சிக்கிறான். எல்லோரும் வந்து பார்க்குறாங்கன்னு குறி கேட்க வராங்கன்னு அவன் நினச்சிக்கிறான். ஆனால் எவ்வளோ பாருங்கள் டபுள் மீனிங்கில் வருது. அதுக்கு தான் சொல்கிறேன், இறைவன் இருக்கிறான், அதை ஒவ்வொருத்தரும் சொல்கிற முறைன்னு ஒன்று இருக்குது, அதை புரிஞ்சு மற்றவங்க நடந்தால் சந்தோஷம். வாழ்க வளமுடன்.